وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم خيركم سريع الفي بطيء الغضب صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நமது பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாருக்கு ஒருவர் வந்தார். வந்தவர், நபி அவர்களே, எனக்கு தாங்கள் அறிவுரை சொல்லுங்கள், எனக்கு தாங்கள் அறிவுரை சொல்லுங்கள். வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும் உயர்ந்த நிலையை அடையணும், நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லுங்கள் என்று கேட்டார். அறிவுரை செய்ய வேண்டும், பெரிய பெரிய நிலைகளை எல்லாம் அடையணும், உங்கள்கிட்ட அறிவுரையை கேட்டு நான் நடக்கணும், சுருக்கமான அறிவுரையாக இருக்கட்டும். அவுஜுசினி என்றார். ஒட்டுருக்கமா ஒரு வரியில் இருக்கட்டும்ங்கிறார். வாழ்க்கையில் பெரிய இடத்தை விடணும், உபதேசமும் சுருக்கமாக தான் இருக்கணும்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்களாம், ஒரே ஒரு அறிவுரை சொல்றேன், அதை நீ எடுத்து நடந்தால் வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும் அடைய முடியும்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாழ்க்கையில் அதிகமான நேரங்களில் கோவப்படாமல் வாழ பழகிக் கொள்வீராக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அந்த நடைமுறையை நம்ம எல்லாரும் ஏற்றுக்க தௌஃபீக் செய்வானா. நமக்கு தான் மூக்கு நுனியில தானே நிற்கும், நமக்கு மூக்கு நுனியில நிற்கக்கூடிய ஒரு காரியம் கோபங்கிறது. கோபப்படாமல் வாழ பழகிக் கொள்ளுங்கள். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீண்டும் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, நான் ஒரு அறிவுரை கேட்டேன் சொல்லுங்கள் என்றார். அதைத்தான் சொல்லுகிறேன், கோபப்படாதீர். மீண்டும் கேட்டார். அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, நம்ம ஏதோ கோபப்படுற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படாதுங்கிறாங்களே, அறிவுரை சொல்லலையே நினைக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் இதுதான் அறிவுரை என்றார்கள். பெரும்பாலும் வாழ்க்கையில இப்படி பழகுங்கள். கோபப்படுற மாதிரி சூழ்நிலை நிறைய இருக்குது. மனுஷன் விலை மதிக்க முடியாதவன், அவன் உயர்ந்தவன், எங்க தாழ்ந்து போயிடுறான்னு சொன்னா, எங்க இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அவரை பத்தி நம்ம நல்ல பெரிய மதிப்புல வச்சிருப்போம், சம்பந்தம் இல்லாம அவர் கோவப்படுவாரு. அவருடைய நிலையை பார்த்து நாம அவருக்கு இருந்த அந்த மரியாதை நம்ம கல்பை விட்டு இறங்கி, ஒருத்தருக்குள்ள மரியாதை இறங்குற காலங்கள் என்பது அவர் கோபப்படும் போது, உணர்ச்சி வசப்படும் போது தான். அதனால உணர்ச்சிக்கு என்னைக்கு நம்ம அடிமைப்படக்கூடாது. வாழ்க்கையில கோபப்படுறதுக்கான வாய்ப்புங்கிறது நிறைய இருக்குது. இன்னொரு விஷயத்தை நன்மக்கள் பதிவு செய்யறாங்க, எத்தனையோ உறவுகள் மனிதனின் இந்த கோபத்தால் உடைந்து போயிருக்கிறது. கோபத்தால மனிதன் நிறைய உறவுகளை இழந்துட்டான். நல்ல நெருக்கமா இருந்தவர்களை எல்லாம் இழந்திருக்கிறான், நெருக்கமானவர்களை இழந்திருக்கிறான். அவனுடைய கோபம்தான் அதற்கு காரணமா இருந்துச்சு. எத்தனையோ நல்ல மனிதர்களுடைய நட்பை இழந்திருக்கிறான் கோபத்தால். இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ மனிதர்கள் கோபத்தின் காரணமாக வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள். மனைவியை கூட இழந்திருக்கிறான். விவாகரத்து போன்ற காரியங்களுக்கு அவனது
முன் கோபம் தான் காரணமாக இருந்தது. இன்னும் சில பேர்கள் பெற்றோர்களுடைய பத்வாவுக்கு ஆளானாங்க, அவங்களுடைய முன் கோபத்தால் ஆளாயிட்டாங்க. தாய் தகப்பனை போய் தப்போ தவறா பேசி, பாப்பா அம்மா ஏதாவது சொன்னா ஏத்துக்கணும் இல்லையா, ஏத்துக்கிற மனநிலை இல்லை, கோபப்பட்டு பெற்றோர்களுடைய பத்வாவுக்கு கூட ஆளாயிட்டாங்க. அல்லாஹு தாலா நம்மை அந்த திருக்குணத்திலிருந்து பாதுகாப்பானாக. வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னாங்க, உங்களிலெல்லாம் சிறந்தவர்கள் யாரு தெரியுமான்னு கேட்டாங்க. ஹைருக்கும் உங்களிலெல்லாம் சிறந்தவர்கள். அந்த வார்த்தையை பல்வேறு கட்டத்தில் ரசூல் அவங்க அமைச்சு தர்றாங்க. உங்களிலெல்லாம் சிறந்தவர்கள் யாரு தெரியுமா என்று கேட்ட கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகிறார்கள், சரீஉல் ஃபை பதீஉல் கலப், கோபம் ரொம்ப தாமதமாக வரக்கூடியவர் என்றார்கள். கோபம் வரும், ரெண்டு சிபத்து சொல்றாங்க. கோபம் வரும், தாமதமா வரும். யாராவது கோபம் ஊட்டுறாங்க, கோபப்படுற மாதிரி நடக்கிறாங்க, நம்ம கோபம் உண்டாக்குற மாதிரி காரியத்தை செய்யறாங்க, கோபப்பட மாட்டார், ரொம்ப அடங்கி இருப்பார், ரொம்ப அமைதியா இருப்பார். மீண்டும் மீண்டும் கோபத்தை ஊட்டும் போது தாமதமாக தான் கோபம் வரும். ஒரு 10 நிமிஷம் பொறுமையா இருப்பார், அதுக்கு மேல கோபம் வரும். ஏன்னா அது மனித உணர்வு, அது வரத்தான் செய்யணும். தாமதமா கோபம் வரும். ஆனால் சரீஉல் ஃபை, உடனே அந்த கோபம் தணிந்து விடும். அல்லாஹ் நம்ம இந்த கூட்டத்தில் கபூல் செய்யணும். கோபம் வரும், தாமதமா வரும், சீக்கிரமா தணிஞ்சிரும். அவர் நல்ல மனிதர் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களில் ஆக கெட்டவர் யார் தெரியுமான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரீஉல் கலபி பதீஉ ஸை சரீஇ ஃபை நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள கெட்டவர் யார் தெரியுமா, உடனே கோபப்படுவார். ஒரு பேச்சை பேசுறதுக்குள்ள கோபம் வந்துடும். கோபம் நம்ம சொல்றோமா மூக்கு நுனியில தான் நிற்கும், டப்புன்னு கோபப்பட்டுருவார். கோபப்பட்டார் என்று சொன்னால் சீக்கிரமாக அடங்க மாட்டார், சீக்கிரமாக தனியாது, ரொம்ப நேரம் கோபத்தின் உணர்ச்சியில் இருப்பார். அவர்தான் மனித குலத்தில் கெட்டவர் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நிறைய பேருக்கு கோபம் சீக்கிரமா வந்துடும், ஆனா ரொம்ப நேரம் ஆகும் தனியறதுக்கு. அந்த மாதிரி ஆட்கள் தான் கடுமையான நோய்க்கு ஆளாகிறாங்க. இரத்த கொதிப்பு போன்ற நோய்கள், பிரஷர் போன்ற நோய்கள் அவங்கள பாதிச்சிடும். இரத்த நாணங்கள் எல்லாம் அந்த கோபத்தால அது படபடப்பாகி பெரிய பெரிய பாதிப்புகளை உண்டாயிரும். பெரிய பாதிப்புகள். எத்தனை பெரிய நிகழ்ச்சிகள். நமக்கு தெரிந்த ஒரு நல்ல அருமையான மார்க்கப்பட்டுள்ள ஒரு மனிதர், அவர்கிட்ட இருந்த ஒரு குணம் கோபம்தான். மார்க்கப்பட்டுள்ளவர், நல்ல இல்முனுடைய மேதை, ஆலிமும் கூட. ஒரு ஆலிம், அவர் நல்ல பேச்சாளராக இருந்தார். அவர் வீட்டில் கல்யாண காட்சி நடக்குது, அந்த நிக்காவுக்கு போக முடியல. கல்யாணம் நிக்காவுக்கு முடிஞ்ச அடுத்த நாள் அவர் கொஞ்சம் கோபக்காரர், அவ்வளோதான். அது அவரால் பாதுகாக்க முடியல. அடுத்த நாள் ஏதோ அவங்க வீட்டில் நடந்த அந்த காரியத்தில், கல்யாண வீட்டில் தான் அடிக்கடி சண்டை வர்றது பழக்கம் தான். கல்யாண வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது தான். காலையில் ஒரு சண்டை, மாலையில் ஒரு சண்டை. சில பேரை கூப்பிடுவான், ராசியாக்கி கூப்பிட்டு வச்சிருப்பான். ஆனால் எதுக்கு கூப்பிட்டு வச்சிருப்பான்னு சாயந்தரம் சண்டையை போட்டு அனுப்பி வச்சிடுறது. ஏன்னா அவன்லாம் தொடர்ந்து இருந்த ஆபத்து, அதனால அனுப்பிடுறது. இதுக்கிட்ட சண்டை போடுறதுக்கு இருப்பாங்க. மறுநாள் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சு, அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகி அவருக்கு கோபம் வந்துச்சு. அந்த கோபத்தில் கடாகடான்னு சில வார்த்தைகளை விட்டாரு. அடுத்த நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரியா கண்ணெல்லாம் சிவந்து கீழே விழுந்தார், மௌத்தாயிட்டார். நல்ல மனுஷன், நல்ல ஆலிம். பிரஷர் ஆகி அவரை ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. படபடப்பா இருக்கிறார், எல்லாரும் பிடிச்சாங்க கொண்டாங்க. அந்த கோபம் அவரால் அடக்க முடியாம கொஞ்சம் மயக்கமான அடுத்த நிமிஷமே ரூஹு பிரிஞ்சிட்டு. நமக்கெல்லாம் ஒரு பாடம். மருத்துவ ரீதியாகவும் அது பெரிய விளைவுகளை தரும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித குலத்தில் கெட்டவர்கள்ங்கிறாங்க. நம்ம அடக்கி பழகணும். கோபத்தை அடக்கலன்னு சொன்னா நம்ம எத்தனையோ தவறுக்கு காரணமாயிடும். கோபத்தை அடக்கலன்னு சொன்னா எத்தனையோ நல்ல உறவுகளை நம்ம இழந்துருவோம். கோபத்தை பாதுகாக்கலன்னு சொன்னா நல்ல நண்பர்களை இழந்து விடுவோம். கோபம் அடக்கப்படலை என்று சொன்னால் நல்ல வாழ்க்கை கூட இழந்துடும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு செய்தி நான் சொல்வேன், எவ்வளவு தூரம் தான் நம்ம அடக்கிறது நீங்க கேட்பீங்க. எவ்வளவு தூரம் அடக்கிறது? ஒரு பெரிய அருமையான வரலாறு ஒன்று இமாம் கஸாலி எழுதுறாங்க. இந்த பாடம் இருக்கு பாருங்க, இந்த சம்பந்தப்பட்ட இப்ப நான் நடத்துற இந்த பாடம் பூரா இதனுடைய ஆசிரியரை இமாம் கஸாலி தான். நிறைய பேர் இது விஷயமா எழுதுறாங்க. ஆனா இமாம் கஸாலி இதுல ஒரு தனித்துவம் பெற்றாங்க. ஒரு பெரிய சூஃபி வாழ்க்கை குறித்து எழுதுறாங்க. ஒரு பெரிய சூஃபியை பற்றி. அவரை ஒருத்தர் விருந்துக்கு கூப்பிட்டார். நாளை மதியம் நம்ம வீட்டில் சாப்பிடணும்னு சொன்னார். அந்த பெரியார் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, பெரியார்கிட்ட பொதுவாக பழக்கம்,
விருந்தை மறுக்கிறது இல்லை, அது நபியினுடைய சுன்னத். யாராவது அழைப்பு கொடுத்தா கபூல் செய்யணும். அவங்க கபூல் செய்துட்டாங்க. மறுநாள் அந்த டயத்துக்கு கரெக்டாக வீட்டில் பள்ளியை தொழுதுட்டு வீட்டுக்கு புறப்பட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து வாசலில் அவர் நிற்கிறாரு. வந்த உடனே அவர் உடனே கீழே இறங்கி, உஸ்தாத் என்ன நீங்கள் மன்னிச்சுக்கிறணும், அல்லாஹ்காண்டி நான் உங்களை விருந்து சொன்னேன், வீட்டில் மனைவிக்கு கொஞ்சம் சோம் இல்லாமல் ஆயிட்டு, அதனால் ஒன்றும் தயார் பண்ண முடியாமல் ஆயிட்டுன்னு சொல்லிட்டார். இது அவர் முந்தி வந்து சொல்லியிருக்கணும். மாறி சூழ்நிலை என்ன தகவல் சொல்லல. வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க பெரிய ஷேக், பெரிய சூஃபி, வீட்டு வாசல்ல ஏறும்போது சொல்றார், சரி பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ், அவங்க வந்துட்டாங்க, வந்து பள்ளிவாசலுக்கு போயிட்டாங்க. ஏன்னா வீட்டுக்கு போக முடியாது, வீட்டில் ஏற்கனவே விருந்து சாப்பாடு வேண்டாம்னு சொல்லியாச்சு. நம்ம வீட்டில் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லியிருப்போம் விருந்துன்னா, பின்ன ரெண்டாவது போய் வீட்டில் போய் என்ன விவகாரம் பிரச்சனை, அவரை பற்றி தப்பாக நினைப்பாங்க. அதனால சாப்பிட்ட மாதிரி காட்டிக்கிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு பசியாக இருந்துட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி ஓடி வந்தார். இஷாவுக்கு வந்து, உஸ்தாத் அவர்களே நாளை மதியம் நம்ம வீட்டில் வந்து சாப்பிடணும், நேற்று அப்படி ஆகி போச்சு, அது மனசு கஷ்டமாக இருக்குது, நாளை மதியம் நம்ம வீட்டுக்கு வரணும்னாங்க. சரி அல்ஹம்துலில்லாஹ், அம்மா இருந்தால் அப்போ ஒழுங்காக நடந்துக்கான்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் மதியம் புறப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் தொஹரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்தவொடனே அவர் வாசலில் நிற்கிறார், மன்னிச்சுக்கங்க இன்னைக்கும் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, ஏற்பாடு செய்ய முடியாமல் ஆகி போச்சுட்டார். இப்போ நம்ம ஆட்களாக இருந்தோம்னா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? நேற்று மதியம் இந்த நிலைமை, பட்னி கிடந்தாச்சு, இன்னைக்கு வேற ஜோத்தை சொல்லி கூப்பிட்டு ஏற்பாடு முடியலைங்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ் புறப்பட்டு வந்துட்டாங்க, முடிஞ்சிட்டு அன்னைக்கு இஷாவில் வர்றாரு, உஸ்தாத் நாளை மதியம் நம்ம வீட்டில் சாப்பிடணும். இருந்தா சாப்பாடு சொன்னே வச்சுக்காயினுமே இல்லையா? வந்து கூப்பிட்டார். அல்ஹம்துலில்லாஹ் நாங்க கபூல் செய்தாங்க. இமாம் கசாலி எழுதுறாங்கன்னா ஒரு வாழ்க்கை பாடம் அது. முன்னோர்களின் வரலாறு பின்னோர்களுக்கு பாடமும் படிப்பினையும். எப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்கள், தங்களது வாழ்க்கையை அமைதி காத்த மக்கள், கோபத்தை மென்று விழுங்கியவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், ஒல் காதிமீனல் கைல், கோபம் வரும்போது அதை மென்று விழுங்குவார்கள். கோபத்தை மென்று அவங்களே விழுங்கிடுவாங்க. அல்லாஹ் நமக்கு கபூல் செய்வானாக. நல்ல மனிதர்கள் என்று அல்லாஹ் அடையாளம் காட்டுறான் குர்ஆன் ஷரீஃபில். அவங்களுடைய சிபத்தை சொல்றான், அவங்க கோபத்தை விழுங்குவார்கள், மென்று விழுங்கிடுவாங்க. வரும்போது அதை அப்படியே அடக்குவாங்க. அப்ப அவங்கள மூணாவது நாள் இஷால வந்து சொல்றாரு, நாளை மதியம் நம்ம வீட்டுக்கு சாப்பாடு வரணும் அப்படின்னு சொன்னார். அவங்க சரி அல்ஹம்துலில்லாஹ்னு போறாங்க. போன உடனே வாசல்ல நிக்கிற, வாங்க ரொம்ப வரவேற்பு கூப்பிட்டு வீட்டுக்குள்ள கொண்டு உட்கார வச்சு சொன்னாரு, அல்லாஹ்க்காக மன்னிச்சுக்கணும், இன்னைக்கும் ஒன்றும் கதை முடியல, வீட்டில் ஒரு வாய்ப்பு இல்லை, நான் என்ன செய்யறது? சரிப்பா அப்படின்னா. மூணாவது நாள் வாயை போட்டு உட்கார வச்சு சொன்னார். வாயை போட்டு உட்கார வச்சாச்சுன்னா சாப்பாடு வைக்கிற மாதிரி தானே அர்த்தம். அப்ப சொல்லிட்டாரு முடியலன்னாரு. அவங்க ஒன்றும் சொல்லலை, புறப்பட்டு வந்துட்டாங்க. நாலாவது நாள் இஷாக்கு வர்றாரு, உஸ்தாத் நாளை மதியம் கட்டாயம் வந்துடணும். நம்ம ஆட்களா இருந்து அந்த மானங்கிட்ட விருந்துக்கு போகணும். அந்த வீட்டு வாசலுக்கு எத்தனை தடவை தான் ஏறுறது? நாலாவது நாள் வந்தாங்க, தடபுடலான வரவேற்பு. முன்னால வாசல நுழைஞ்சால வீட்டுல கம்மன் மனம், உள்ள போனா வகை வகையான விருந்துகள். அந்த ஒண்ணு அவர் மன்னிப்பு கேட்டார், அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிச்சுக்கிறணும், 3 நாள் அவங்களை அலைய விட்டுட்டேன், எந்த காரணமும் இல்லை, நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் மிகப்பெரிய பொறுமையாளர் என்று கேள்விப்பட்டேன், மிகப்பெரிய பொறுமையாளர் என்று கேள்விப்பட்டேன், கோபத்தை விழுங்கும் கூட்டத்தில் உங்களுக்கு முதலிடம் தரப்பட்டதாக செய்தி அறிந்தேன், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரிய மனிதர்களில் எல்லாம் நீங்கள் கோபத்தை அழித்துக் கொண்டு வாழ்கிற சூஃபி மகான் என்று கேள்விப்பட்டேன், அதை பரிச்சை செய்யறதுக்கு தான் உங்களை அப்படி செய்தேன், அல்லாஹ்க்காக மன்னிச்சுக்கங்க. இவங்க சொல்லிட்டு சொன்னார், இவ்வளவு பெரிய பொறுமை, கோபப்படாத தன்மை எங்கிருந்து படிச்சுக்கிட்டீங்கன்னு கேட்டார். இவ்வளவு பெரிய தன்மை, இவ்வளவு பெரிய விஷயம் யாராலையும் முடியாது. 3 நாள் இப்படி நடந்துச்சுன்னா யாரும் ஒரு வார்த்தையாவது சொல்லியிருப்போம், ஒரு வார்த்தை நம்ம நாவு நீண்டு இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு தன்மை எங்கிருந்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டார். இமாம் கசாலி சொல்றாங்க, அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க, ரொம்ப புகழ்ந்தார். அவங்க சொன்னாங்களா, லா தம்தஹனி அலா குலுகின், இந்த குணத்துக்கு போய் ரொம்ப புகழாதப்பா, இது போய் என்ன நீ ரொம்ப புகழ்ற, அப்படி ஒரு பெரிய குணம் ஒண்ணு என்கிட்ட இல்ல, இது நம்ம நாய்கிட்ட அல்லாஹ் வச்ச குணம்னு சொன்னாங்க. இந்த குணத்தை ஒரு நாய்க்கு வச்சிருக்கான் அல்லாஹ். நாய்க்கு சாப்பாடு கொடு, நாய் உங்க வீட்டு வாசல்ல அதுக்கு ஒரு ரொட்டியை தூக்கி போடு, ஒரு எலும்பை போடு, அது ஓடி வரும்.
வரும்போது அந்த எலும்பை ரொட்டியும் தூக்கிட்டா அது வாட்டில் போயிடும். ரெண்டாவது தூக்கி போடு, ரெண்டாவது வரும். அது கிட்ட வந்தவன் அந்த எலும்பை எடுத்துட்டேன்னு அது ஓடி போயிடும். மூணாவது போடு, மூணாவது வரும். நாலாவது போடு, நாலாவது வரும். 5 தடவை நம்ம ஏமாத்துறானே, நம்ம போய் அந்த மானங்கிட்ட எலும்பை சாப்பிடணுமான்னு யோசிக்காது. 5 தடவை போட்டாலும் வந்து நிற்கும். அப்புறம் எடுத்து அப்புறம் போகும். அது கோவப்படுறது இல்லை. ஒரு நாயிட்ட இருக்கிற குணம் கூட மனுஷன் இல்லைன்னா நான் என்ன மனுஷன் கேட்டான். என்ன மனுஷன்பா, நான் மனிதன் இல்லையா? எத்தனை உயர்ந்த படைப்பு என்று அல்லாஹ் என்னை பாராட்டினான். இந்த குணம் கூட நம்மள்ட்ட இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன மனிதன்? இந்த குணத்துக்குலாம் என்ன புகழாதேன்னு சொன்னார்கள் அந்த சூஃபி இமாம் கஸாலி எழுதி காட்டி சொல்வார், அன்பர்களே, எப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை நமது சாலிஹீன்கள் பெற்றார்கள். அப்போ கோபத்தை அடக்கிற வாழ்க்கைங்கிறது அது அல்லாஹ் கொடுக்கிற பெரிய வெகுமதி. நிறைய பேர் கோபத்தால என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களோட இபாதத்து இருக்குது, அமல் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா இந்த சகிப்புத்தன்மை இல்லை, கோபத்தை அடக்கிற தன்மை இல்லை. இதனால நன்மைகளை இழந்துடுறாங்க. யாரையாவது பேசிடுறாங்க, யாரையாவது சத்தம் போட்டுடுறாங்க, யாரையாவது திட்டிடுறாங்க, பல பேருடைய வருத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க, உறவுகளை இழந்துடுறாங்க, சொந்த பந்தத்தை முறிச்சுக்கிறாங்க. இப்ப அவருடைய அமல் அவருக்கு கை கொடுக்காம போயிடுது. அவங்க நினைக்கிறது நம்ம அமல் செய்யறோம், அமல் கை கொடுக்கணுமே. எத்தனை மனசை புண்படுத்திடுறாங்க. அவங்க இல்ல, அவங்க செய்யணும்னு நினைக்கல, அந்த கோபம். அப்ப அதை அடக்கி பழகணுங்கிறாங்க நன்மக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை நமக்கு கவனத்தில் நான் கொண்டு வருவேன். கண்மணி சொல்ற, இன்னர் ரஜுல யதரிகு பில் ஹில்ம், உங்களிலே ஒவ்வொரு மனிதர்களும் அவர் கோபத்தை அடக்கி சகிப்புத்தன்மையின் காரணமாக அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் தரஜத ஸாயிமில் காயிம், ராத்திரி எல்லாம் நின்று வணங்கிய பகலெல்லாம் நோன்பு நோர்த்தவருடைய பதவி அவருடைய பொறுமையால் கிடைக்க பெறுகிறார். ராத்திரி எல்லாம் நின்று வணங்கி பகலெல்லாம் நோன்பு நோற்றவருடைய பதவி இருக்குது பாத்தீங்களா? அது அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான்? கோபத்தை விழுங்கினவருக்கு கொடுக்கிறான். ஏன் அவருடைய கோபத்தை அவர் பிரயோகப்படுத்தி இருந்தா எத்தனையோ பேர் அது பாதிச்சிருக்கு. அதை அப்படியே அழிச்சிட்டே இருக்கிறார். ஆனா இன்னைக்கு காலங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்ம எல்லாமே ரொம்ப உணர்ச்சிக்கு அடிமைப்பட்ட மக்களாகவே வாழ்றாங்க. ரொம்ப ரோஷம் அதிகமா இருக்கு எல்லாத்தையுமே. எதை சொன்னாலும் தாங்கிறது இல்லை, எதை சொன்னாலும் ஏத்துக்கிறது இல்லை. அதோடு ரொம்ப இமேஜ் பார்க்கிற காலம் ஆயிட்டு. ஒரு காலம்லாம் இருந்துச்சு, நம்ம வாப்பாமார்கள் காலமெல்லாம் உண்மையிலேயே பாதுகாப்பான காலம் தான். யாராவது பேசுனா அவங்க வாட்டில் பேசாட்டு போயிட்டே இருப்பாங்க, கண்டுக்கிட மாட்டாங்க. நம்ம அப்பா அம்மாவுடைய காலங்கள்லாம் இருந்துச்சு. யாராவது பேசுனா சரி பேசிட்டு போனா ஒரு நாளைக்கு சரியாயிடுவான்ட்டு. இப்ப அப்படியெல்லாம் இல்லை, பொறுமையா இருந்திருக்கிறாங்க அவங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ரொம்ப இமேஜ் பார்க்கிற காலம், உணர்ச்சி வசப்பட்ட காலம், ரொம்ப வேகப்படுற காலம், யாருக்கும் யாரும் இறங்கி போக முடியாத காலம். அதனால நமக்கு யாராவது ஒண்ணு சொல்லிட்டா உடனே நறுக்குண்டு கோவம் வந்துருது. அவர் ஒரு வார்த்தை சொன்னா ஒரு 10 வார்த்தை சொல்றார். அவர் கையை காட்டினா அவர் கையை ஒடிச்சிடுறார். கடுமையான கோபத்துக்கு ஆளாகிறோம். இதனால் ஏற்படுகிற பாதிப்பு விளங்கணும். முதல்ல உங்கள் உடலுக்கு பாதிப்பு, உயிருக்கு பாதிப்பு, உங்களுடைய தீனுக்கும் பாதிப்பு. உலகத்தில் சிறந்த வணக்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய வணக்கம் கோபத்தை அழிப்பதால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நின்று வணங்கிய நன்மையையும் பகலெல்லாம் நோன்பு நோற்ற நன்மையும் பெறுகிறீர்கள். ஏன் இப்படி ஒரு ஹதீஸை சொன்னாங்கன்னு பெருமக்கள் அலசுறாங்க, ஆய்வு செய்துட்டு சொன்னாங்க. நிறைய பேர் ராத்திரி நின்று வணங்குறாங்க, பகல் நோன்பு வைக்கிறாங்க, காலையில் எஞ்சி யார்ட்டையாவது கோவப்பட்டு அவர்கிட்ட போட்டு சண்டை போட்டு அவர் மனசை புண்படுத்தி இந்த நன்மையை அழிச்சிடறாங்க. பொறுமையா இருந்துட்டாரு, கோபத்தை அடக்கிட்டாரு, ராத்திரி எல்லாம் நின்று வணங்கி பகலெல்லாம் நோன்பு நோத்த நன்மை அதை செய்யாமலே அல்லாஹ் கொடுத்துறான். ஏன்னா எத்தனையோ மனிதர்கள் அவர்கிட்ட இருந்து பாதுகாப்புட்டாங்க இல்லையா? இவரால் யாருக்கும் பாதிப்பு இல்லையே. அன்னைக்கு ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு பெண்மணி அந்த அம்மா சொல்லிச்சு, கொஞ்சம் வயசும் கூட ஆச்சு, 50 வயசு தாண்ட பெண்மணி தான். அதற்கு நீங்க இந்த கோபத்தை பத்தி கொஞ்சம் பயான் செய்யுங்க. அந்த அம்மா எங்க பள்ளியில, வாரு பள்ளியில கோபத்தை பத்தி பயான் செய்யுங்க. என்னம்மா, எங்க வீட்டுக்காரர் அங்கதான் வர்றாரு, எங்க புருஷன் அங்கதான் வர்றாரு, கொஞ்சம் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க கோபத்தை பத்தி. என்னம்மா ஸ்ரீதேவி, திடீர்னு இப்ப நில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பொதுவா அல்லாஹ் தஆலா எது தேவையோ அதை வெளியாக்கிட்டு இருக்கிறான். யாரையுமே நம்ம கவனத்தில் எடுத்து பேசுறது இல்லை, யாரையுமே திட்டம் வச்சு பேசுறது இல்லை. நமக்கு அந்த பேச்சு வரவும் செய்யாது. இங்க எது தேவையோ அதை பேச வெளியாக்குவான் அல்லாஹ். யார் யார்கிட்ட அந்த குணம் இருக்குதோ அவங்கள மாறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான், அவங்கள அல்லாஹ் மாத்தி வச்சிருவான். ஆனா என்னதான் பேசுறாங்க, உனதான் பேசுறாங்கன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு அவங்க மாற முடியாது. அவங்கள மாத்தணும். நம்மள்ட்ட அந்த குணம் இருக்கா, அப்புறம் அதை தூக்கி வீசிடணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில உயர முடியும். என்னைக்கு ஒரு நாள் மௌத்து இருக்குது, பரிசுத்தமாக மௌத்தாகணும். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானாக. அந்த அம்மா சொன்னாங்க, ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க மட்டும் இல்ல, ஒரு கட்டத்தில் அழுதுட்டாங்க.
அந்த அம்மா சொன்னாங்க, ஹஜ்ரத் ரொம்ப கோவக்காரராக இருக்கிறார், ஏதாவது ஊங்கிறதுக்கும் ஆங்கிறதுக்கும் பேசுனா பரவாயில்லை, கொடுமையாக நடந்துக்கிறாரு. எங்கள் வீட்டுக்காரு, அந்த அம்மாவுக்கு வயசு 55 வயசு ஆச்சு, அப்போ அவருக்கு வயசை கணக்கு பண்ணிக்கங்க, ஒரு 5 வயசு அவரோட கூட தான் இருக்கணும். ஊங்கிறதுக்கு ஆங்கிறதுக்கு கோவப்படுறாரு, ஏதாச்சும் ஒன்னா கொடுமையா நடக்கிறார். நான் அதை சொல்றதுக்கு முடியல ஹஜ்ரத்னு சொன்னாங்க. பயான்ல நீங்க அப்போ நான் கூட யாருன்னு கேட்கல, காரணம் என்ன, யாருன்னு கேட்ட வைங்க, அவர் முன்னால் இருப்பார், பயான் செய்யும் இன்னும் கொஞ்சம் அவரை பத்தி பேசிடக்கூடாது, அதனால நம்ம கேட்கவே இல்லை. பொதுவா பயான் செய்யுங்க அந்த அம்மா சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க, அவருடைய வார்த்தைகளால நான் ரொம்ப மனசு புண்பட்டு போனேன், தாங்க முடியல ஹஜ்ரத், இதுக்கு மேல அவர் என் நேற்று கோபத்துல சொல்லிட்டாரு, உன்னை நான் தலாக் சொல்ல போறேங்கிறாரு. இனிமே என்ன தலாக் சொல்லி என்ன ஆக போகுது? கோபத்தை விழுங்காதுன்னு வெளிப்பாடு சொல்லிட்டு அந்த அம்மா கடைசியா சொன்னாங்க, இதுக்கு மேலேயும் அவருடைய கோபத்தை தாங்கலன்னா நான் தான் தூக்கு போட்டு போகணும் அப்படிங்கிறான். அப்போ நாம பொதுவா அந்த ஜும்மால அதை பத்தி பேசணும், அந்த கோபத்தை பத்தி. ஏன்னா அந்த அம்மா இவ்வளவு தூரம் சொல்லிட்டு கடைசியில மோசமான முடிவை சொல்லிட்டு போறாங்க. அதனால நாம அந்த ஜும்மால அதை பத்தி பேசணும். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பின்னால் அந்த அம்மா மீண்டும் ஒரு முறை சந்திச்சு சொன்னாங்க, ஹஜ்ரத் இப்போ கொஞ்சம் தேவையில்லைன்னா, கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சில நேரங்கள்ல சாதாரணமா வெளிப்படுற வார்த்தை அங்க இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்கி. அதனால இங்கே நான் சொல்கிற செய்தி உங்களுடைய கவனத்தில் எடுக்கணும். கோபங்கிறது நம்மை பாதிக்கிற ஒரு குணம் மாத்திரம் அல்ல, நிறைய பேரை புண்படுத்து. பாருங்க, அந்த அம்மா சொன்ன வார்த்தை, அதற்கு டெய்லி நரக வாழ்க்கை வாழ்றேன், டெய்லி நரக வாழ்க்கை. கல்யாணமாகி எனக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலத்தையும் தாண்டி வாழ்கிறேன், டெய்லி நரக வாழ்க்கைன்னு சொன்னாங்க. அப்போ பாருங்க, ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண்மணி நரக வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு கணவனுடைய கோபம் தான் அதுக்கு காரணம். நரக வாழ்க்கைன்னு அந்த அம்மா சொல்றாங்கன்னா எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பாங்க. அதனால நம்ம கோபத்தை விழுங்கி அதை மென்று அதை யார்ட்டையும் பிரயோகப்படுத்திடக்கூடாது. நம்ம மனைவிட்ட அளவுக்கு அதிகமாக கோவப்படக்கூடாது, நம்ம பிள்ளைகள்கிட்ட கோவப்படக்கூடாது, நண்பர்கள்ட்ட, உறவுகள்கிட்ட, பெற்றோர்கள்ட்ட இங்கே எல்லாம் கோபம் அதிகமாகும் என்றால் நல்ல சம்பந்தங்களை, நல்ல உறவுகளை, நல்ல நண்பர்களை இழந்து விடுவோம் மாத்திரமல்ல, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அமல்கள்ல கூட கிடைக்கிற சவாபையும் இழந்துருவோம். அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. உண்மையிலேயே பரிசுத்தமான மனிதர்களாக கோபத்தை அடக்கி வாழ்கிற கூட்டத்தில் உங்களையும் என்னை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை கேட்டு ஒவ்வொரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையின் காரணமாகவே நம்ம ஊர்ல மழை பெய்யும். இந்த குணம் தான் ஹயாத் ஆகணும், நம்ம இருந்தாலே மழை பெய்யும். அப்படிப்பட்ட குணங்கள் இதெல்லாம் இன்னைக்கு இதெல்லாம் மறைஞ்சு போய் கிடக்குது, நம்மள்ட்ட இருந்து தூரமா இருக்குது. இந்த குணங்களை நம்ம புதுப்பிப்போம். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நமது குடும்பத்திற்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பை வழங்கி அருள்பாலிப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வல்ல ரஹ்மான் ரமதானுடைய உன்னதமான இந்த காலத்தின் பரக்கத்தால் நமது வாழ்வை ஒளிமயமாக்குவானாக. எல்லா கஷ்டங்களை விட்டும் பாதுகாப்பானாக. தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து தருவானாக. நாட்டங்களை நிறைவேற்றுவானாக. அவனுடைய நினைவிலும் சிந்தனையிலும் வாழ்வதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. ரூஹு பிரியும் வரையிலும் யாரிடத்திலும் தேவையாகாமல் வாழச் செய்வானாக. முடங்கிவிடக்கூடாது ரஹ்மானை பாதுகாப்பாயாக. செயல் இழந்து விடாமல் பாதுகாப்பாயாக. நாம இருப்பது நம்ம மனைவி மக்கள் பிள்ளைகள் கூட பாரமா நினைக்காத ஒரு வாழ்க்கை வாழ அல்லாஹ் கிருபை செய்வானாக. கடைசி வரைக்கும் யாரும் நம்ம இவங்க இவ்வளவு கஷ்டமா இருக்கிறாங்களே, பாரமா இருக்கிறாங்களே அப்படி நினைச்சிடக்கூடாது. மற்றவர்களுக்கு சுமையாக மாறி விடாமல் அடுத்தவர்களுக்கு உதவியாக வாழ்ந்து கடைசி நேரம் வரையிலும் அல்லாஹ்வின் ஹிதுமத்திலிருந்து நம்ம ரூஹு பிரிய தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி சர்க்காரை ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா